விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே டே தற்குறி, உனக்கு வேற ஹாஸ்பிட்டலே கிடைக்கலையாடா? ஏன்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர? டே எருமை, சொந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கே இவ்ளோ சங்கோச்சப்படுறவன் நீ தான்டா. அடே இங்கதான்டா என் அண்ணன் இருக்காரு. அவர் சரியான ஹிட்லர், உனக்கு என்ன தெரியாதா? சோ அவர் தானே இங்க சீஃப் டாக்டரா இருக்கிற. ஏன்டா போட்டு மனுஷனை வாதிக்கிற? சரி வந்து தோல பாரு, வேற எங்கேயாவது போனா காசு கொடுக்கணும். உன் சொந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எது காசு கொடுக்குற? மூடிட்டு வா. பிளட் அதிகமா லாஸ் ஆகுது, வாட போலாம். அது போகட்டும். ஏண்டா ராஜ்குமாரா, குட்டியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? குட்டி விட்டுட்டு வந்தத அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா. நான் கூட கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணுதான் பக்கத்துல நின்று சித்தின்னு சொல்லிட்டு அதை விழவே மாட்டிட்டு இருந்துச்சு. போடா, கண்டிப்பா குட்டி அழுதுட்டே இருப்பான். சரி வா, கட்ட போட்டு போவோம். ஆனாலும் இன்பா, நீ இந்த அளவுக்கு இருப்ப நான் எதிர்பார்க்கல. என்ன அன்னைக்கு குட்டிக்காக சண்டை போட்டுவேன், இன்னைக்கு அந்த பொண்ணுக்காக ஏன்டா சண்டை போடாம அடி வாங்கின? பாரு, அவனுக்கு வேணும்னே வம்பிடுத்தானுங்க. அவனுக்கிட்ட சண்டை போட சொல்றியா? ஃபர்ஸ்ட் எனக்கு சண்டை போட்டலாம் பழக்கமே கிடையாது. என்ன, இதுதான் என் கேரக்டர். உனக்கு என்ன தெரியாதா? சரி வா போலாம். என்னமோ வந்து தொலை. ஐயோ, என்ன பிளட்டோட நிக்கிறீங்க? நர்ஸ், டாக்டர், ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. மேம், ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போய் அட்மிட் பண்ற அளவுக்கு கொண்டாங்களீங்க. ஏன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எவ்வளவு பிளட் போயிட்டு இருக்கு, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நர்ஸ், அவனுக்கு மண்டை உடைஞ்சு இருந்தா கூட அவன் கவலைப்பட மாட்டான். நாங்க உள்ள ஸ்ட்ரெச் பண்ண வந்திருக்கோம். ஆத்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கீங்க. என்னாச்சு? ஒரு சின்ன சம்பவங்க. சரி, ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன படம் ஓடிட்டு இருக்கு? என்னது ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன படம் ஓடிட்டு இருக்கா? இவன் ஒரு லூசுங்க. வந்து சொல்லடா. பாரதி மேம். ஐயோ, என்னது இது? இவ்ளோ பிளட்? அததான் டாக்டர், நானும் வந்ததுல இருந்து கேக்குறேன். ஒரு மாதிரி காமெடியாவே பதில் சொல்றாங்க. பார்த்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரியே இருக்காங்க ரெண்டு பேருமே. டாக்டர், என்ன ஹாஸ்பிடல் நடத்திட்டு இருக்கீங்க? ஒருத்தர் ரத்த ஒழுங்கு வந்து நின்றுட்டு இருக்கா, நிக்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். உங்க சீஃப் டாக்டர் கூப்பிடுங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணு ஹாஸ்பிடல் மேல. யாரையும் முண்டா இப்ப மட்டும் அண்ணங்க அது போச்சு, சோழி முடிஞ்சு போனதானே. ஐயோ சாரி, மன்னிச்சுக்கோங்க. இப்பதான் வர்றேன். முதல்ல வாங்க, உள்ள போலாம். டாக்டர், அம்மா எப்படி உங்களுக்கு பிளட் வந்தது சொல்லுங்க. அடிச்சா பிளட் தாங்க வரும், பின்ன என்னங்க தக்காளி சட்னி அங்க வரும்? அடிச்சாங்களா? மேம், நீங்க கேக்குற நியாயமான கேள்விதான், எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா மேம், இவன் யாருன்னு தெரிஞ்சா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. பாரு, நமக்கு பப்ளிசிட்டில பிடிக்காது. நீ மூடிட்டு நில்லுன்னு யாருன்னு உங்களுக்கு தெரிய வேணும். பாருங்க, காலேஜ்ல ஒருத்தன் அம்பிழுத்தான். அவன் என்ன அடிச்சான அடி வாங்கி கீழே விழுந்துட்டான். அதனால என் மண்டை உடஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப என்ன உள்ள விடுவீங்களா மாட்டீங்களா? இல்லனா அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலுக்கு மண்டை உடஞ்சு வந்தா 1008 கேள்வி கேட்கறாங்க. என் உயிர் போச்சு, என்னோட சாவுக்கு காரணம் இந்த ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சுட்டு செத்துருவோம் பாத்துக்கோங்க. முக்கியமா நீங்க தான் காரணம்னு சொல்லிடுவேன். அட்மின்ல ஒரு பொண்ணு அழகா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லிட்டு போயிருவேங்க. ஐயோ, நான் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் எதுக்கு அட்மின் செஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்? தயவு செஞ்சு என்னாச்சு ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சும்மாவே ஹாஸ்பிடல்ல தேவையில்லாத ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. இதுல நீங்க வேற ஏதாவது புதுசா பஞ்சாயத்து எடுத்து விட்டுறாதீங்க. சொல்லுங்க. டாக்டர், என்ன டாக்டர் பாத்துட்டே இருக்கீங்க? நீங்களா என்ன டாக்டர்? அவங்க கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. ஐயோ டாக்டர் மேம், இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் சத்யன் டாக்டர் இருக்கார்ல, அவரோட கூட பிறந்த தம்பி தான் இவன். அந்த எஸ்எம் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ்ல நாங்க 2 பேர் படிக்கிறோம். அங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து போச்சு, அதனால மண்டை உடஞ்சு போச்சு. அதுக்காக தான் வந்தோம். தயவு செஞ்சு உள்ள விடுறீங்களா? ஐயோ, இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. போச்சு, வாங்க உள்ள. சரி, உங்க நேம் சொல்லுங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரோட கூட பிறந்த தம்பின்னு சொல்லி நேம் கேட்டுட்டு இருக்க பாத்தியா? உன்னைதான் எவங்க வந்து அட்மின் செஷன்ல உட்கார வச்சதோ. தம்பி உங்க அண்ணன் தான் உட்கார வச்சாரு. அவருக்கு ஒரு வேலை இல்ல. சரி, எதுவும் நினைச்சுக்காதீங்க. என் பேர் எங்களா? என் பேரு என்ன? தற்போது பேர் மாத்தி சொல்ல செத்துருவேன். மூடிட்டு உண்மையான பேர் சொல்லு. பேருக்குனே 18 வச்சுட்டு சுத்துருவேன். பிளட் போகுதுடா, சீக்கிரம்டா. என் பேரு இன்பராஜ், ஒரு காதல் மன்னன். உனக்கு ரொம்பதான் என்ன அடிபட்டு மண்டையில இவ்வளவு பிளட் போயிட்டு இருக்கு. எவ்வளவு காஃபர்னா பேசிட்டு இருக்க நீ? உள்ளவா. அதெல்லாம் நமக்குலாம் வலிக்கவே வலிக்காது. வாங்க போலாம். மனுஷ ஜென்மமா இருந்தா தானே வலிக்கிறதுக்கு. வாங்க டாக்டர். இப்போதைக்கு இவரை பத்தி நீங்க எதுவும் எழுத வேணாம். சத்யன் டாக்டர்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன? நான் எதுவும் எழுதல, ஆனா நல்லா வச்சு செய்யறாங்க. சத்யன் டாக்டருக்கு இவருக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல, அப்படி இருக்காரு. வீட்டுல 2வது பிறந்தவங்களும் கொஞ்சம் எப்படிதான் என்னன்னு தெரியல. சரி, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். டாக்டர், டாக்டர் இப்பதான் போனாங்க.
போனாரு, ஏதோ மீட்டிங் சொல்லிட்டு இப்பதான் கிளம்பி போனாரு. எனக்கு தெரிஞ்ச அபி மேம் தான் உள்ள இருக்காங்க, அவங்கள வேணா கூப்பிட்டு போங்க. அப்படியா? ஆமா, இன்னைக்கு ஏதோ சீஃப் டாக்டரோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் மீட்டிங்னு சொன்னாங்கல்ல. நான் நைட் டியூட்டி பார்க்க போறதுனால எனக்கு தெரியாது. சரி, ஓகே. நான் போய் அபி மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள வந்து பார்க்க சொல்றேன் ஒன்ஸ். ஓகே? ஓகே டாக்டர். ஐயோ, ஃபோனை கேபின்ல வச்சுட்டு வந்துட்டனோ. ஸோ சரி, போய் எடுத்துட்டு வந்துடலாம். ச்சே, எவ்வளவுதான் இவங்கிட்ட ஆர்கியூ பண்றது நானு? இதெல்லாம் இவன் வேணும்னு பண்றானா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கானா? ஒண்ணுமே புரியல. எப்படியாவது இவன் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா முடியாது போலயே. என்னால கண்டிப்பா அங்க போக முடியாது. நான் போக மாட்டேன். இவன் சொன்னா நான் கேட்கணுமா? இங்க பாரு அபி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு நீ ஒர்க் பண்ண மட்டும்தான் வந்த. தேவையில்லாத அன்வான்டான மெமரிஸ் உனக்கு தேவையில்லை. அது உன் லைஃபுக்கு வேணாம் தான். நீ எல்லாத்தையும் இக்னோர் பண்ணியிருக்க. வேணாம் அப்படி, நீ அங்கே போக வேணாம். இவனுக்காக யோசிக்காம இருந்தாலும் மாமா என்ன பண்ணாரு? ஐயோ, என்ன பண்றது? வேற வழியில போய் தான் ஆகணுமா? மாமா அந்த இடத்துல அசிங்கப்பட்டுருவாரு. நம்ம வேற அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் போஸ்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா மாமாக்கு இது தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். இல்லை, மாமாவோட மரியாதை குறைவா என்னைக்குமே நம்ம எப்படியோ போயிட்டு போகிறான். மாமா பாவம். மாமா என்ன பண்ணாரு? இங்கே பாரு, நீ பர்சனலாகவே திங்க் பண்ணிட்டு இருக்க அபி. இது பர்சனல் கிடையாது. நீ ப்ரொஃபஷ்னலாக மட்டும்தான் இங்கே இருக்க. ஸோ நீ ப்ரொஃபஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதனால நீ அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். வேறு வழி இல்லை, போவோம். மேம், நல்ல வேலை மேம், இன்னும் நீங்கள் போகலையா? என்னாச்சு மகதி? இதோ கிளம்பிட்டேன். ஏன் மேம்? இயரில் ஒரு எமர்ஜென்சி மேம். மெடிக்கல் காலேஜ் பசங்க 2 பேர் சண்டை போட்டு அதில் ஒரு பையனுக்கு தலையில் ரொம்ப பிளட் ஆகுது மேம். என்ன சொல்கிறீங்க? ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணலையா? மேம், அவர் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறதுக்கு விட மாட்டார் மேம். யாராவது அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் இருந்தால் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உயிரை வாங்குறாரு மேம். இது என்ன கொடுமை? வயசு பசங்களா? அப்படிதான் மேம் இருக்கு. ஆனால் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க மேம். மெடிக்கல் காலேஜில் தான் ஒரு பையன் கோட் போட்டு வந்தான், ஸ்டெட்டஸ்கோப் கூட போட்டிருந்தான். சரி, ஓகே, வரேன், போங்க. வாங்க மேம், போகலாம். இல்லைன்னா ஏதாவது பண்ணிட போகிறாங்க. சார் வேற கிளம்பிட்டாரு. வா. பாருப்பா தம்பி, சொன்னா கேளு. அதிகமா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப பிளட் லாஸ் ஆச்சுன்னா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். உனக்கு மயக்கெல்லாம் வரும். சொன்னா கேளு. நீ மெடிக்கல் காலேஜ் பையன் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த டாக்டர்ஸ்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூடாது. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரே சீஃப் டாக்டர் தான் இருக்காரா? 4 சீஃப் டாக்டர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட. வர சொல்லுங்க. இப்பதான் ஒரு டாக்டர் போய் கூப்பிட போயிருக்காங்க, வந்துருவாங்க. அது வரைக்கும் இந்த ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. அதெல்லாம் முடியாது. இந்த டாக்டரை நம்பி நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னா நாளைக்கு உயிர் போயிருச்சுதான் என்ன பண்றது? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேங்க. உன்னை பார்க்கும்போது சத்யன் டாக்டருக்கும் சிஓ சார் இருக்காருல்ல, அவருக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. நீ அப்படிப்பட்ட ஒரு ஆளாதாப்பா இருக்க. நான் ஒரு தனி ரகம். நான் தான் காதல் பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். தள்ளி போங்க. ஏங்க, உங்க பேர் என்ன? எதுக்கு என் பேரை கேட்குறீங்க? கொஞ்சம் சொல்லுமா, தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் இந்த டாக்டரா வருவேன். இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் சொல்லுமா. அது நான் அப்புறமா சொல்றேன். இதுக்கு பருத்தி மூட குடோன்லயே இருந்திருக்கலாமே. டாக்டர், சீக்கிரம் சீஃப் டாக்டரை வர சொல்லுங்க. இவர்தான் டாக்டர். அண்ணி, காலேஜ் ஸ்டூடெண்ட் போல ஏதோ பிரச்சனை. விசாரிச்சதுல நம்ம ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் இருக்காருல்ல சத்யன், அவரோட கூட பிறந்த தம்பி அம்மா. அதான் எந்த ஒரு இன்ஃபார்மும் பண்ணாம அட்மின்ல கூட்டிட்டு வந்தோம். ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு விடவே மாட்டேங்கிறார் மேம். அதிகமா பிளட் லாஸ் ஆயிடுச்சு. கேட்டா அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர்லாம் வேணும், இல்லைன்னா சீஃப் டாக்டர் வர சொல்லுங்க, நீங்களாம் ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க, இந்த டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு மேம். சார் கிளம்பிட்டார் மேம். அதனாலதான் நான் உங்களை மகதி விட்டு கூட்டிட்டு வர சொன்னேன். இவருக்கு என்ன ஏதுன்னு பாத்துருங்க மேம். அதுக்கப்புறம் வர பேஷண்ட்ஸ்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, நல்ல பெரிய டாக்டர் தான் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்காங்க. என்ன, இந்த ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் இவங்க தான். பேரு அபிநயா. என் கண்ணா, என்னாலே நம்ப முடியல. அண்ணியா? அண்ணி
எஸ்சி ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டரா? அண்ணனுக்கு கீழேயா? என்னடா நடக்குதுங்க? உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல அண்ணி. ஆனால் இப்போ உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அருண், நான் பாத்துக்கிறேன். வாங்க இப்படி. சரிங்க மேம். இந்த வருடியம்மா கூட்டிட்டு வந்த, இல்லைன்னா இவரு வச்சு செஞ்சிருப்பாரு. டேய், இங்க பாருடா, இவங்க 2 பேரும் ஏதோ கண்ணால பேசிக்கிறாங்கடா. ஐயோம்மா, ஐயோ இவகிட்ட வந்து சிக்குன. ஐயோ கடவுளே. முண்டம் மூடிட்டு பாரு. எப்படி அடிபட்டுச்சு? ஆ, அன் இல்லை டாக்டர், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். காலேஜில் ஒரு பையன் அடிச்சிட்டான். ஸோ அதனால் கீழே விழுந்து கல்லில் அடிபட்டுருச்சு தலை. அதான் பிளட்டு. சண்டை போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டீங்களோ? ஐயோ அதே கண்டிப்பு. உங்களை தான் கேட்குறேன். இல்லை, ஒரு பொண்ணு புதுசாக நிற்க காலேஜ் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவியர் பண்ணாங்க. நான் தடுத்து என்ன ஏதுன்னு கேட்கணுன்னு போகும்போது என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. அதனால நல்லா பாரு எருமை மாடு, நல்லா பாரு. உங்க கண்ணுக்கு மட்டும் தான் என்ன தெரியும். உனக்கெல்லாம் கண்ணா இருந்தது. மூச்செல்லாம் இழுத்து விடுங்க. உங்களை தான் சொன்னேன், மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டா எல்லாருமே டாக்டர் தான். என்ன அவங்க இன்டர்ன் டாக்டராக இருக்காங்க. அதனால் எனக்கு உங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. நானும் இதே ஸ்டேஜில் இருந்து தான் கடந்து வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே டாக்டர்ஸ் தான். என்ன இன்க்ளூட் நீங்கள் கூட. இல்லை, அது சும்மா. இந்த சும்மா உண்மை அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, காலையில் சாப்பிட்லையா? டைம் ஆயிடுச்சுன்னு வந்துட்டு சாப்பிடல. போயாம சொல்லணுமோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு? இங்க பாரு மகதி, என்னமோ இவர் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ற மாதிரி இவங்க தான் நீ சாப்பிடுன்னு சொல்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தருவட்ட முண்டா, அதைத்தான் நானும் சொல்றேன். ஏய், மொத்தத்துல இந்த ஃபேமிலிக்கும் இந்த அபி மேமுக்கு ஏதோ சம்பந்தம்டா. என்ன சம்பந்தம் தான் தெரியல. இவனுக்கு மண்டியில ஒரு கட்டு போடுறதுக்குள்ள என்ன பரலோகமே அனுப்பிடுவான் போல. சோபா முடியலடா சாமி. எங்கயோ பார்த்த ஆள் மாதிரியே இருக்கு. சோபா, ஐயோ இவர் எங்க கடந்து வந்தாரு? இவர் போனதால சொன்னாங்க. போச்சு, இப்ப மட்டும் இன்பாக்கு உள்ள தலையில அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லி சமாளிப்பேன்? இவர்கிட்ட சொல்லி சமாளிக்கவும் முடியாதே, கண்டுபிடிச்சிருவாரே. நீ இன்போட ஃப்ரெண்டு ராஜ்குமார் தானே? ஆமா டாக்டர். ஆமா, உனக்கு இங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல வேலை? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இப்ப போய் சொல்லிட்டு தப்பிச்சு போக முடியாதே. கண்டிப்பா நான் போய் சொன்னா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. எப்படி இருந்தாலும் உள்ள போய் பாத்துருவாரு. கூட்டிட்டு உண்மையை சொல்லுங்க. உன்னதான் கேக்குறேன், ஹாஸ்பிட்டல்ல உனக்கு என்ன வேலை? நார்மலா பார்த்தா காலேஜ்ல தான் நீங்களா இருக்கணும். காலேஜே ஒழுங்கா போறது இல்லைன்னு பிரின்சிபல் இருந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. என்ன? இல்லைண்ணா, டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாது, நான் சொல்லிடுறேன். அண்ணா, இன்பாக்கு தலையில அடிபட்டு பிளட் அதிகமா. இன்பாக்கு தலையில அடிபட்டுருச்சா? என்னாச்சு? சண்டை போட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட அடி வாங்கணும்னு சொன்னா கண்டிப்பா இவரு சண்டைக்கு போயிடுவாரு. போய் சொல்லி வைப்போம். ஒன்னும் இல்லைண்ணா, பாத்ரூம்குள்ள போகும்போது வலிக்கு விட்டு கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுச்சு. பாத்ரூம்குள்ளையா? என்ன உளறிட்டு இருக்க? தள்ளு. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா? யார் பாக்குறா? யாருன்னு தெரியலண்ணா. நான் உள்ள வந்து அவனை அட்மிட் பண்ணும்போது 2 இன்டர்ன் டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் என்ன மெடிசன் வாங்கிட்டு சொன்னாங்க. நான் பார்மசிக்கு போயிட்டு வரதுக்குள்ள வேற ஏதோ அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் போனதா சொல்லி சொன்னாங்க. அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டரா? தெரியல. இவரையும் எப்படி ஓடுறாரு? மேம், நான் க்ளீன் பண்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல மேம், அதுக்காக இல்ல, ஏதோ மீட்டிங் போகணும்னு வேற சொல்லியிருந்தீங்க மேம். அதுக்கு டைம் ஆயிரும்ல. நான் க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறேங்க மேம். ஒரு உயிரை விட அந்த மீட்டிங் எனக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. உயிருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தது டாக்டர் படித்தேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்கிறேன். அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் அப்படி இருக்கீங்க அண்ணி. ஆனால் ஒன்று அண்ணி, என்னதான் நீங்கள் அண்ணன் மேலே கோவமாக இருந்திருந்தாலும் என் மேலே இருக்க பாசம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அண்ணி. எந்த ஒரு டாக்டரும் இப்படி இறங்கி வந்து ஆயில்மெண்ட் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க. இதுலேருந்தே உங்கள் பாசம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அண்ணி. கரடிக்கும்பா, ஏதோ இருக்கதாண்டா செய். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்களா? நான் எதுவும் பண்ணலை. ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அப்படி வலிக்குது. கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணலை, நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிவெஞ்ச் நம்ம எடுக்கலாம். ஓகேவா? நம்ம மேலே தப்பு இல்லாத பட்சத்தில். அப்போது நீங்களும் அந்த இடத்துல ரிவெஞ்ச் எடுத்துருக்கணும். ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணால் நீங்கள் அதுக்காக அடி வாங்கிட்டு இருப்பீங்களா?
இதை தான் உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஐயோ யாரு கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அவர் கண்ணிலே பட்டுட்டேன். இன்னைக்கு லட்சம் எடுத்தே சாவடிப்பாரு. இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சா யாராக இருந்தாலும் அடிச்சிடணும். என்ன அடிக்கிறீங்க அடிக்கல அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப நியாயமாக ஜெனினாக நடந்துக்கணும். அட்வைஸ் யார் வேணும்னாலும் பண்ணலாம். ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு கைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். ஸோ அந்த எண்ணத்தில் சொன்னேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆயில்மெண்ட் எடுங்க. இந்தாங்க மேம். இன்பா என்னாச்சு? ஒன்றும் பெரிய இன்ஜூர்லாம் கிடையாது, நார்மலான இன்ஜூர் தான். அது கரெக்டான மெடிசன்ஸ் கொடுத்து இன்ஜெக்ஷன் கொடுத்து சரி பண்ணிட்டேன். ஆயில்மெண்ட் போட்டுட்டேன். என்ன பண்ண? எதுக்கு இப்படி உனக்கு அடிபட்டு இங்க வந்திருக்க நீ? ஒன்றும் இல்லைண்ணா, காலேஜில் பாத்ரூமில் வழுக்கி விட்டு விழுந்துட்டேன், அதான். ப்ளீஸ் போட்டு விட்டுறாதீங்க. டேய் என்னடா அண்டா புழு புழுறான்? சார் போய் சொல்றாரு. இவரே வேற ஒரு பிரச்சனை பண்ணிருக்காரு. என்ன பிரச்சனை? அது சார் மகதி, நேற்று ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சுல, அந்த கேஸ்க்கு இன்னும் மெடிசன்ஸ் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலை. போய் அதை போய் பாருங்க. ஓகே மேம். அவர் சொல்கிறதா உண்மை. பாத்ரூம்லேருந்து கீழே விழுந்துட்டார், அதனால தான் அடிபட்டிருக்கு. பாத்ரூம்ல இருந்து கீழே விழுந்தியா? நம்ப முடியலையே. உங்களுக்கு தான் எதையும் கண்ணால் பார்த்தா தானே நம்புவீங்க. வாயால் யாராவது இதை சொன்னால் நம்புவீங்களா என்ன? அம்மா பயங்கரமா சண்டை ஓடுறானுங்களே. ஆனா அண்ணி எனக்கு காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. ஐ லைக் யூ அண்ணி. ஏய் அவனை பத்தி எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சப்போர்ட் பண்ண தேவையில்ல. ஓ தெரியும்னா அப்போ பாதிரி அடிச்சுட்டு ஓடி வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கணும். என்ன தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது. என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? அதுக்கெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. என்ன எனக்கு டைம் ஆகுது தெரியல. நான் நர்ஸ்கிட்ட டேப்லெட்டில் எழுதி கொடுக்குறேன். அந்த டேப்லெட்டை போட்டிங்கன்னா சரியாயிடும். என்ன பெயின் இருந்தால் நாளைக்கு வாங்க, மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். ஓகே சரி, நான் போயிட்டு வரேன். ம் சரிங்க சரிங்க டாக்டர். சரி ஓகே, எல்லாரும் உங்க வேலையை பாருங்க போங்க. நீ நிஜமாலுமே பாத்ரூம்ல இருந்து வலிக்கு விட்டு விழுந்த, இதெல்லாம் நம்பணும் அப்படித்தானே? இப்படியே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும், நானே உண்மையை சொல்லிடுறேன். காலேஜில் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணான். அதை தட்டி கேட்க போனால் அவன் என்னை அடிச்சிட்டான். அதனால கீழே விழுந்து மண்டை உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீங்கள் என்னை மிரட்டினது போதும், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன நம்ம ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டராக மட்டும்தான் அவங்க இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. மற்றபடி உனக்கு அண்ணியாவோ எனக்கு பொண்டாட்டியாவோ இல்லை நம்ம குடும்பத்துக்கு மருமகளாவோ அவங்க இல்லை. ஓகே, மெயினாக இவங்களை இங்கே பார்த்ததை நீ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. மூச்சு விட்ட அவ்வளோதான். உனக்கு இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இல்லை இல்லைங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரி வா, வீட்டுக்கு தான் போகிறேன், ஒன்றா போயிடலாம். இந்த சேர் நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரட்டுமா? சேட்டைக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. வெளியே காரில் வெயிட் பண்ணுறேன், எந்திரிச்சு வா. என் கூட வர்ற மாதிரி இருந்தா வா, இல்லையா அப்போ வெளியே நிற்கிற ராஜ்குமார், அவன் கூட வேணாம் வா. ஓகே, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போகணும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த சேர் நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா நான் மெல்லமா வீட்டுக்கு போறேன். பாய். ஆனா அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணிய இத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்த்துட்டேன்னு சந்தோஷப்படுறதை தாண்டி அதே பாசத்தோட அதே அக்கறையோட அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஐ மீன் எனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு அண்ணியாக இருந்து அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்காக இல்லைனாலும் அண்ணி என் மேலே வச்சுருக்க பாசத்துக்காகவும் இல்லை நான் அவங்க மேலே வச்சுருக்க பாசத்துக்காகவும் திரும்ப நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும். சரி நான் வரேன், பார்த்துக்கோ. என்ன ரொம்ப பெயின் இருந்தா ஒரு ஐவி போட்டுட்டு அப்புறம் கிளம்பு. சரிங்கண்ணா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கண்ணா.
கண்டிப்பாக அண்ணி உங்களை புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இவ்வளோ வருஷமாக எங்கே இருந்தாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ அவங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க. சீக்கிரமாகவே அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் முழுசாக நம்புகிறேன். யார் இந்த இன்பா? நான் ஏன் இவ்ளோ அழுகுறேன்? என் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்ததே கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதுக்கு அபி விட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு அபியும் மீறி ஒருத்தர் என் மனசுல எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவருக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா விட இந்த உலகத்துல வேற யாருமே சிறந்தவங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மாவே தாண்டி ஒருத்தர் எனக்காக இருக்காரு. அப்படி இவர் யாரு? இவருக்காக ஏன் குட்டி இவ்ளோ அழுகுறா? புரியவே இல்ல. அப்படியே தவிர இந்த வேர்ல்டுல யாருமே குட்டிக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்காரு. அவருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. நானும் போயிருந்திருக்கலாம் இன்பா கூட. இன்பா, உன் ஞாபகமாவே இருக்கு இன்பா. உன்னை பார்க்கணும் போல இருக்கு குட்டிக்கு. உனக்கு ஒண்ணுனா குட்டினால தாங்கிக்கவே முடியல. நான் ஒருத்தரை என் லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு பாசம் எனக்கு உன்கிட்ட இருந்து கிடைக்குது. நீ யார் இன்பா? ஏன் குட்டிக்கு ஒண்ணு இவ்ளோ பிடிச்சிருக்கு? ஏற்கனவே எனக்குள்ள நிறைய கொஸ்டின் இருக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. இப்போ நீயும் ஒரு கேள்விக்குறியா வந்து நிக்கிற. நான் எக்ஸாம்ல உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ரொம்ப யோசிக்கிறேன். லைஃப்ல உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடைக்கல. இதுக்கு மேல கிடைக்குமான்னு தெரியல. ஐ மிஸ் யூ இன்பா. இதுக்கு பேர் ப்ராஜெக்ட் இல்லையா? சார், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். என்ன ரொம்ப நீங்க கேவலமாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் இல்லாம எப்படி சார்? இதுக்கு பேர் ப்ராஜெக்ட் என்னன்னு தூக்கி போடுற, பார்த்து தெரிஞ்சுக்கோ. சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவுட்புட் எத்தனை நாளா கஷ்டப்பட்டு கொடுத்து தெரியுமா? நானு ஈஸியா தூக்கி போட்டுட்டு ப்ராஜெக்டான்னு கேக்குறீங்க. நீ கொடுத்ததுக்கு பேர் அவுட்புட்டான்னு கேக்குறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்தேன்னு தெரியுமா? இந்த ஆபீஸ் ஒரு நல்ல நிலைமைக்கு போக போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிறது கூட எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டேன். ஏ டீம் தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க. பி டீம் அது உருப்படியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீயே சொதப்பிட்ட. எல்லாம் நேரம். இந்த ப்ராஜெக்ட் உன் கையில கொடுக்கும் போது நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இந்த ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ட் என்ன? இந்த ப்ராஜெக்ட்ல தான் இந்த ஆபீஸ் நிறைய நிக்கிறதும் நிக்காம இருக்கிறதும். இப்போ ஒண்ணுமே இல்ல. இனி ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சார், எப்படி சார்? நேத்து வரைக்கும் நான் பார்த்த சார் அவுட்புட் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. ஏன் எம்டி சார் கூட அதை பார்த்துட்டு கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போவேன்பானே என்ன பிளஸ்லாம் பண்ணாரு சார். எப்படி சார் அது தப்பா போகும்? சார், இது என்னால ஏத்துக்க முடியல சார். எப்படி தப்பா போகுனா? என்னமோ நான் வேணும்னே பண்ற மாதிரி பேசுற. சுத்த நான்சென்ஸ் வெண்பா. உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீ ஒர்க் பண்ற உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ இந்த ஆபீஸ்க்கு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வருவேன்னு நான் நினைச்சேன். பட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம சுக்கு நூறா உடைச்சிட்ட. என்ன, இனி இந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடையாது. தயவு செஞ்சு வெளியே போயிரு. இல்ல சார், எங்க தப்பு நடந்திருக்கு. தயவு செஞ்சு நீங்க விசாரிங்க. இது நல்லா தெரியும் சார். நைட்டு பகல் பார்க்காம இந்த வேலையை நான் பார்த்தேன் சார். என் மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கு சார். அதெல்லாம் எதையுமே வெளியே காட்டாம இந்த ஒர்க்கை நான் பார்த்து முடிச்சேன். ஆபீஸ் அதெல்லாம் ஃபுல் டைம் பார்க்க முடியலன்னு வீட்டுக்கு போய் உட்காந்து பார்த்தேன் சார். ஆனாலும் எங்கேயோ மிஸ்டேக் ஆயிருக்கு சார். தயவு செஞ்சு இதை நீங்க விசாரிச்சீங்கன்னா இதோட உண்மையான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். நான் ப்ராஜெக்ட் கரெக்டா தான் சார் பண்ணேன். என் டீமும் கரெக்டா தான் ஒர்க் பண்ணாங்க. நோ, இனி எந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தேவை கிடையாது. என்ன பொறுத்தளவுல இந்த ப்ராஜெக்ட் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த ஆபீஸ்ல நீ இருக்க கூடாது வெண்பா. உன்னை எந்த எம்டி உள்ள அலோ பண்ணாரோ அவரை விட்டு இப்போ உன்னை வெளியே போக சொல்றேன். தயவு செஞ்சு வெளியே போ.
கெட் அவுட் ஐ சே. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும், விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், நதி போகும் திசையில் நீ ஓடு, உனை வாட்டி எடுக்கும் துன்பம் 100 இருக்கும், தடை 100 கடந்து போராடு. நேத்து வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒண்ணு இன்னைக்கு அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு காரணம் கேட்டா தெரியல. எனக்கு தெரியும், நான் நல்லா தான் பண்ணேன், நான் நல்லா தான் அவுட்புட் கொடுத்தேன். எங்கேயோ சொதப்பிருக்கு, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதை அவர் புரிஞ்சுக்கல. அதே முருகன் நீ என் கூட இல்லாததுனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய தோல்வி. வெண்பா எப்போதுமே யாருக்கிட்டையுமே தோத்து போக மாட்டா. தோத்து போடாத காலர் தூக்கி விட்டுட்டு ஸ்டைலா நடந்து போவேன். ரொம்ப கேவலமா தோத்து போயிருக்கேன். இப்ப எனக்கு இருந்தது இந்த வேலை மட்டும்தான், அதுவும் போச்சு. என்ன ஏன் இவ்வளவு சோதிக்கிற? சின்ன வயசுல இருந்து நான் பட்ட கஷ்டம் உனக்கு பத்தலையா? இன்னமும் நான் கஷ்டம் மட்டும்தான் படணுமா? உன்னை கும்பிட்டதுக்கு என்ன சோதிச்சே பாக்குறல்ல நீ. முதல்ல என்ன விட்டு போட, இப்ப என்ன சோதிக்கிற? நீ போய் எனக்கு எதுவும் வேண்டாம். வெண்பா, வாங்க எம்டி சார், வாங்க. என் ப்ராஜெக்ட் ஓட்ட இல்லாம போயிடுச்சு. நைட்டு பகல கஷ்டப்பட்டு பார்த்தத கேவலமா இருக்கு, இதுலாம் அவுட்புட்டான்னு சொல்லி கிழிச்சு எரிஞ்சிட்டாரு. நான் உங்ககிட்ட கேட்டேன்னா எனக்கு இங்க வேலை கொடுங்கன்னு. உங்ககிட்ட முதலே சண்டை ஆரம்பிச்சதுனாலதான் நான் ஒதுங்கி போனேன். எனவே நான் அப்படியே இங்க வேலைக்கு சென்று இவ்வளவு அசிங்கப்படுத்திய முருகட்டாளர் என்ன விட்டு போய் இவ்வளவு கேவலமா எங்கேயுமே அசிங்கப்பட்டதில்லை. நான் அசிங்கப்பட்டதே உங்களாலதான். எப்படி சார் உங்களால எப்படி இருக்க முடியுது? பாரு, நீ அப்புறமா பேசலாம், முதல்ல எந்திரி. முடியாது, நான் இங்க வரணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னோட அக்ரிமெண்ட் மட்டும் கொடுங்க, நான் கிளம்புறேன். எங்கேயுமே வேலை பார்க்கல, நான் அப்படியே போறேன். என் டாலர் என் கூட இல்ல. வெண்பா எந்திரி. முடியாது சாரி வெண்பா, சார். எந்திரி. இப்ப ஏன் கை பிடிச்சு இழுக்கிறீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? கை விடுங்க. வெண்பா எந்திரி. நான் வர மாட்டேன். வெண்பா எந்திரி. வெண்பா எதுக்கு வரணும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றீங்க நீங்க? அவர் என்ன ஆபீஸ் விட்டு போக சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட அசிங்கப்பட்டுட்டேன். அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட ஒரு இடத்துல எப்போதுமே நான் இருக்க மாட்டேன். ஒரு அக்ரிமெண்ட் கொடுங்க, நான் கிளம்புறேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எந்திரி. எதிரி நான் எங்கடா வர சொல்றேன்? உன் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகல, அது ப்ரூவ் பண்ண தான் கூப்பிடுறேன். எந்திரி. வெல்கம் மேம். தேங்க்யூ. எஸ்ஏ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அண்ட் போர்ட் மெம்பர்ஸ் மீட்டிங் எந்த ரூம்ல அலாட் பண்ணியிருக்காங்க? மேம் இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போய் ரைட் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அங்கே தான் மேம். ஓ தேங்க்யூ. இல்ல அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் வந்தீங்கன்னா பக்கத்துலயே தான். ஐ கால் யூ பேக் லேட்டர். ஹலோ. நேற்று நான் பார்த்ததும் உன்னைத்தானா சொல், இன்று நான் காண்பதும் உன்னைத்தானா சொல். ஆடை மாற ஜாடை மாற கூந்தல் பாதம் யாவும் மாற, கண்களோ உன் கண்களோ மறவில்லை, கண்களோ என் கண்களோ ஏமர
வாங்க பின்னையா. ம் இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன் எங்கே மீட்டிங் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மார்னிங் ஹாஸ்பிட்டலில் பேசின பேச்சுக்கு வர மாட்டீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, வந்துட்டீங்க. எஸ்கியூஸ் மீ, நான் ஒன்றும் உங்களுக்காக வரல. என்ன, ஹாஸ்பிட்டலோட சிஓ அவருக்காக தான் வந்தேன். ம் நீங்கள் அவருக்காக வந்திருந்தாலும் சரி, இல்லை எனக்காக வந்திருந்தாலும் சரி, மொத்தத்தில் நீங்கள் வந்திருக்கணும். ஏன்னா எனக்கு அடுத்து எனக்கு கீழே வேலை செய்கிறது நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட இம்பார்ட்டன் நீங்கள் முக்கியம். சரி, ஓகே, நான் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகிறேன். போகிறதெல்லாம் இருக்கட்டும். என்ன, நான் இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடுவேன்னு தெரிஞ்சு வச்சுட்டு போட்டு வந்தீங்களா? அபி, உன்னை வாண்டடாக வம்பிழுக்கிறான். நீ எதுவும் பேசாமல் போயிடு. ம் இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் என்ன பண்ணாலும் உனக்கு பண்ணதாவே நீ நினச்சிப்பியா? ஆ, இன்னும் என்ன பழைய அபின்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? இங்கே பாரு, பழைய அபி செத்து போய் பல வருஷம் ஆச்சு. என்ன, தேவையில்லாத மனக்கொட்டை கட்டிட்டு அலையாத என்ன? ம் நீ யதார்த்தமாக போட்டு வந்த, நானும் யதார்த்தமாக போட்டு வந்தேன். இது ரெண்டும் மிங்கிள் ஆக்கிறதுல என்ன இருக்கு? தேவையில்லாத மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துட்டு தெரியாத. ம் ஆமாம், எனக்கு ஆசை பற்றியா? நான் ஆசையை வளர்த்துட்டு காதல் பட பரத்து மாதிரி சுற்றணும்னு. ஓ, யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கும். ஏய், கொம்முன்னு போயிரு. இப்போ நானா உன்னை வம்பளத்த, நீயே வம்பளத்து நீயே பேசுவியா? உன்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்கிறத டைம் வேஸ்ட்டு. நான் வந்து வேலையை பார்த்துட்டு போகிறேன். சொல்லு. பார்வையை உன் பார்வையை எதிர்பார்க்குதடி மனம் கேட்குதடி. எப்பா புலி, என்னப்பா மீட்டிங் வந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம மானவே பார்த்துட்டு இருக்க? டேய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன தேவையில்லாம அதை பேசுன, அவ்வளவுதான். உள்ள வந்து மீட்டிங் அட்டன் பண்ணாம போனமான் மட்டும் இரு. செம்ம காண்ட்ல இருக்கேன், ஏதாவது சொல்லிட போறேன், போயிரு. ஓ, புலி இப்போ கோவத்துல இருக்கா? சரி சரி, உள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், முதல்ல நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் அருட்செல்வம், ஹேவ் யூ கொஸ்டின்? எஸ் மேம். இந்த மீட்டிங்கை நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே வச்சிருந்துருக்கலாமே, ஏன் ஹோட்டல் வரைக்கும்? ம் எஸ், அங்கேயே வச்சிருந்துருக்கலாம். ஆனால் புதுசாக போர்டு மெம்பரோட ஹெட் ஆஃபீஸர் மாறி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணோம். ஓ, ஓகே ஓகே. பட் இந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் அது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இந்த மீட்டிங் இப்போ எதுக்கு இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது எஸ்ஏ ஹாஸ்பிட்டலோட போர்டு மெம்பர் ஆஃப் ஹெட் ஆஃபீஸர் நான் தானே. ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஓகே, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஹலோ எவ்ரிவான். சத்யன், இப்போ மிஸ்டர் உதயா, ஐ மீன் போர்டு மெம்பர் ஹெட் ஆஃபீஸர், அவர் சொல்றது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக தானே இருக்கு. இப்போ அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து நீங்க சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தானே அந்த டாக்குமெண்ட்லாம் ப்ரூவ் ஆகுது. ஸோ அவர் சொல்ற மாதிரி இப்போ அவர் உள்ள வந்ததுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க. 1 மந்த் டைம் எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணிட்டு, அதாவது ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, இப்போதைக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நீட்டா தான் போயிட்டு இருக்கு, அவருக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஹெட் ஆஃபீஸ்ல வேணா மாத்தலாமே. அதுதானே அவர் சொல்ல வர்றாரு. அப்படிதான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காரு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு சத்யன். எஸ் சத்யன், மிஸ்டர் பிரபாகரன் சொல்ற மாதிரி கூட நீங்க பண்ணலாமே. இனஃப். நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும்? இது ஏன் ஹாஸ்பிட்டல், நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? மிஸ்டர் அருள்செல்வம் சார், நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு இது கரெக்டா படுது. அவர் சொல்றது எல்லாமே ஓகேவா தான் இருக்கு, அவர் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டும் கரெக்டா தான் இருக்கு. இதை பேசினா சத்யன் சார் கத்திட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஐ எம் ரியலி வெரி சாரி, யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். நான் இதை பத்தி பேசிக்கிறேன், நீங்களா கொஞ்சம் கிளம்புங்க. மீட்டிங் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிடுறேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம் சத்யன், யோசிச்சு முடிவெடுங்க. ஓகே, நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். வரோம் மிஸ்டர் உதயா சார். ஓகே ஓகே. சர்வர், இந்த ஜூஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிருங்க, போதும். இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு லிமிட். என்ன, உங்க பேசுற வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்தேன்னு பேசாம இருந்துக்க.
இப்படியே வந்த வெளிய பார்த்து ஓடிடு என்ன. திரும்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த நீ என்ன மனுஷனை பார்க்க மாட்டேன் என்ன. இன்னும் உன் ஹாஸ்பிட்டல் மாதிரி என்னென்னமா பேசிட்டு இருக்க? இப்ப ஏன் இவ்ளோ கோவப்படுறான்? இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணன்னு வையன், நீ என்ன வேற மாதிரி பாப்ப. ஓ வேற மாதிரி பாப்பனா? இங்க பாரு, நீ என்ன வேற மாதிரி பாப்ப. சும்மா சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், உன்னை நான் சாதாரணமா நினைக்கிறேன் இல்ல வேற மாதிரி நினைக்கிறேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன. நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரக்கூடாது? நீ என்ன வேற மாதிரி இருக்கிறது? நீ என்ன வேற மாதிரி பாப்ப. Get out of this room. நம்மளே சொல்றோம். Get out of this room. சத்யன், டாக்டர், நான் சொல்றது காதுல விழுகலையா? வெளியே போ. என்னாச்சு உனக்கு? சரி அபி, அவன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். இப்போதைக்கு எதுவும் பேசாத, வெளியே போயிடலாம், அதான் நல்லது. சாரி. என்ன ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறானுங்க? இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு நிக்கிறது மாமா தான். சத்யன் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்னப்பா பொறுமையா இருக்கணும்? இதுக்கு மேல எப்படி என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? முடியாது. அவன் என்னமோ உரிமை இருக்குங்கிறான், நீங்க என்னமோ அவன் பக்கம் நியாயம் இருக்குங்கிறீங்க. வந்த போர்டு மெம்பர்லாம் அவனுக்கு அடங்கி போன்னு சொல்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அப்படி என்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்தான்? பாருப்பா சத்யன், அவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் சொல்ல வரான். அதுதான் அந்த டாக்குமெண்ட், அதுதான் அதுல இருக்கு. அவன் கொடுத்துருக்க டாஸ்க் என்ன? அவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் இல்லங்கிறதையும் இந்த ஹாஸ்பிட்டல் அவனுக்கு உரிமையானது சொந்தமானது இல்லங்கிறத அவனுக்கு ப்ரூவ் பண்ணு. அதுதான் அவன் கேட்கறான். இல்லப்பா, எனக்கு புரியல. என்ன சொல்ல வர்றீங்க? குடும்பத்துல ஒருத்தனா? சத்யன், நான் சொன்னது நம்ம என்ன டாக்குமெண்ட் எடுத்து பாரு. என்னப்பா அது? இப்ப பாரு சத்யன், உனக்கு நம்ம ஃபேமிலி மேல நம்பிக்கை இருக்குல்ல, உன் ஹாஸ்பிட்டல் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம நடத்திட்டு இருக்கோம். பரம்பரை ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம கரெக்டா இத எந்த ஒரு தப்பு இல்லாம நடத்திட்டு இருக்கோம்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவனுக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணு. நம்ம எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. எனக்கு ப்ரூவ் பண்ணு. ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்குன்னு நான் இதை ஏத்துக்கிறேன்ப்பா. அப்பா, அவன் ஒரு தேர்ட் பர்சன். அவன் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக எப்படி இதெல்லாம் நீங்க அக்செப்டடா ஏத்துக்கிறீங்க? சத்யன், உனக்கு நல்லாவே தெரியும், நம்ம இப்போ நடத்திட்டு இருக்க இந்த ஃபீல்டு, ஐ மீன் இந்த டாக்டர் ஃபீல்டுல நம்ம வாயால ஒரு விஷயத்த சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. யாரா இருந்தாலும் ரூமர் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்னும் இல்ல, ஹாஸ்பிட்டல் ஒரு கிரைம் நடந்தா கூட அது எவ்வளவு தூரம் திருச்சி விடுறாங்க. இப்போ வரைக்கும் கிரைம் எதுவுமே நடக்கல. ஸோ இதை நம்மளால வாயில சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கு ஆதாரங்கள் மட்டும் தான் முக்கியம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா சப்மிட் பண்ணிருக்கான். ஒரு சில டேட்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல சில இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு. அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அந்த டேட்ல என்னென்ன இஷ்யூஸ் நடந்துச்சுன்னு கண்டுபிடி. அது தப்பா ரைட்டானு ப்ரூவ் பண்ணு. நம்ம தப்பா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம், நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான். அப்படி இல்லை நம்ம பண்ணவே இல்லை, நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா இது உடையும் சத்யன். அது மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களே அதை தப்பான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதையும் தான் இவன் டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கான். இவ்வளோ இஷ்யூஸ் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும், இது எல்லாத்தையும் அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா அவன் எப்படி ஒரே நாள் உங்களை அனுப்ப முடியும்? அதுக்கு டைம் எடுத்துக்கணும்ல. அதுக்கு தான் சொல்றேன், இது ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம எந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்கோம், வெளி மக்களுக்கு இது ப்ரூவ் பண்றதுக்கு கரெக்டான ஒரு நல்ல ஒரு இது நான் சொல்றேன். நீ கேட்க மாட்டேன், ஏன் இப்படி கோவப்படுற? இங்க பாரு சத்யன், சத்யன், நான் என் சைட்ல இருந்து நீ ஹாஸ்பிட்டல் ராங்கா தான் நடத்திட்டு இருக்கேன், உனக்கு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நீ எனக்கு சப்மிட் பண்ணு. நான் அந்த மாதிரி நடத்துல நான் கரெக்டா தான் நடத்திட்டு இருக்கேன். நீ எனக்கு கரெக்டான ஒரு ப்ரூஃப் கொடு. இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு எல்லாத்தையும் விட்டு நான் போறேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகணும் அப்படின்னா நீ எனக்கு கரெக்டான பதில் கொடு. என்ன, நீ கரெக்டான பதில் எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பா போயிடுறேன். அதுக்கு முன்னாடி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. எப்படி? ஒன்னும் பண்ண முடியாது. ஏய், அவ்வளவுதான். இங்க பாரு, இந்த அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த கதெல்லாம் என்கிட்ட நீ பேசவே கூடாது. இப்படிலாம் நீ என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கேன், நீ இருக்கிற இடமே தெரியாம உன்னை அழிச்சுட்டு போயிடுவேன். என்ன, நான் நின்ன இடமும் உனக்கு தெரியாது, நீ போன தடமும் உனக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். என்ன சிரிச்சுட்டே பேசுறான், பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியோ? உன்னை பத்தி ஃபர்ஸ்ட் விசாரிடா, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட மோது. உன்னை பத்தி நான் விசாரிச்சுட்டு தானே உள்ள இறங்கியிருக்கேன். அப்ப நான் யாருன்னு வெளியே போய் விசாரிச்சுட்டு வாடா. என்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி என்னை பத்தி போய் ஃபுல்லா ரெஃபர் பண்ணிட்டு வா.
அதுக்கப்புறம் நீ என்கிட்ட மோதுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கலாம் ஆ? பாரு சத்யன், அவன் இவ்ளோ இதா பேசுறான்ல, இது எல்லாத்துக்கும் நீ செயலால தான் எல்லாத்தையும் நீ ப்ரூவ் பண்ணணும். இனி வார்த்தையால பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல சத்யன். அத உங்க அப்பா சொல்லிட்டார்ல, என்ன செயல பண்ணணுமோ அத கத்துக்கிட்டு வா. என்ன அத விட்டுட்டு கத்துக்குட்டியாட்ட பேசாத. டேய், டேய். முதல்ல கத்துறத நீ பாட்டுடா. என்ன டேய், அவன் சொன்னது கரெக்ட் தானடா. எதுக்குடா கத்துற முதல்ல? எதுக்கு எல்லாத்துக்கும் கத்துற நீ? அவன் இவ்வளவு பெரிய கிரிமினல் தனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு போறான். அவன் பேசுன ஒவ்வொரு வார்த்தையும் செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா முதல்ல கத்துற? அவன் எல்லாத்துக்கும் ப்ரூஃபா கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போறான். என்ன உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு முதல்ல சொல்லு. நீ பாரு சத்யன், எதுவா இருந்தாலும் நம்ம நிதானமா தான் ஹேண்டில் பண்ணணும். புரியுதா? முதல்ல எதுக்கு எடுத்தாலும் கத்துறத நிறுத்து. நீ கத்தி கத்தி தான் லைஃபே வேஸ்ட் ஆக்கிட்ட. சொன்னா புரிஞ்சுக்கோ. அவன் சொல்லிட்டு போன ஒவ்வொரு வார்த்தையிலுமே விஷயம் இருக்கு. என்ன நீ என் பிள்ளையா இருந்தா இதை எப்படியாவது நிதானமா ஹேண்டில் பண்ணி சரி பண்ணு. நம்ம ஹாஸ்பிட்டல் நமக்கு முக்கியம். புரியுதா? சரி சத்யா, நான் ஏதாவது கோவமா பேசுறதா சாரி. என்ன எனக்கும் கோவம் வந்துருச்சு, அதனாலதான். சரி வா வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, நான் வரல. நான் இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரேன். நான் மார்னிங் வரேன், நீங்க போங்க. எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுதுப்பா. நான் வீட்டுக்கு வந்து என்ன நிலைமை ஆகுன்னு எனக்கே தெரில. நீங்க போங்க. சரிப்பா, பார்த்து வா, நான் போயிட்டு வரேன். ம். மாமா, சாரிம்மா. எதுக்கு மாமா? இல்லைம்மா, நீ பார்த்துருப்ப என்ன, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு இப்போ வரைக்குமே புரியலம்மா. அவன் ஏற்கனவே ஒரு மாதிரியாக தான் இருந்தான். இப்போ திரும்பவும் அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விஷயமா ரிட்டர்னாக வருது. அதான் இவ்வளோ டென்ஷன். ஏன் மாமா நான் திரும்ப வந்துட்டேன்னா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நான் நினச்சேன். அவன் உன் கூட வாழலைனாலும் அவன் பார்க்குற பிறகு நீ இருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். உன்னால அவன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் தான் உன் லைஃப்ல ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பான்னு என்னால் அது உணர முடியுமா? என் பையனாவே இருந்தாலும் என் மருமக என்ன பண்ணியிருப்பா, என் பையன் என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியுமா? நான் தப்பு யார் மேலேன்னு தெரில. அது உங்க 2 பேர்த்தோட பிரச்சனை. அதில் நான் தலையிட்டா நல்லா இருக்காது. மாமனாராவே இருந்தாலும் அதில் நான் தலையிடக்கூடாது. அதனால தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன். நீயும் அவனோட இப்போ பிரச்சனை கிடையாது. என்ன தேர்ட் பர்சன் ஒருத்தன் உள்ள வந்ததுனால தான் இவ்வளோ டென்ஷன் ஆயிருக்கான். அதுதான் இப்போ ப்ராப்ளம். அந்த ஒரு டென்ஷனில் தான் அவன் உங்ககிட்டே கத்திட்டான். உள்ளவன் கத்துனதுக்கு ஐ எம் ரியலி வெரி சாரிம்மா. எதுவும் நினச்சிக்காத. ஐயோ மாமா, நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? அந்த இடத்துல சத்யனை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அவர் ஏன் கோவப்பட்டாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவரோட கோவம் அந்த இடத்துல நியாயமாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் பேசாமல் வந்து தான் சரின்னு என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. அதான் நான் கம்முன்னு வந்தேன். அவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது மாமா. எங்களோட பர்சனல் லைஃப் எப்படி வேணுனாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக அவர் எப்படின்னு எனக்கு தெரியும் மாமா. அவர் மேலே எந்த மிஸ்டேக்கும் சொல்ல மாட்டேன். உள்ளே பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நானும் வெளியே நின்று கேட்க தான் செஞ்சேன். அது எதையுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு 3வது மனுஷியாக இருக்கிற என்னாலேயே அது முடியாத போது அந்த இடத்துல இருக்கும்போது அவரோட கோவம் ரொம்ப நியாயமானது. நான் எதுவும் நினைக்கல. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக எதுவும் பண்ணியிருக்க மாட்டார்னு நான் நம்புறேன் மாமா. நீ நம்புறலம்மா, அதுவே போதும். அவன் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறான், அவனுக்கு இதில் ஹெல்ப் தேவை அப்படின்னா அவனுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப்பாக இருமா ப்ளீஸ். பர்சனலாக இல்லைனாலும் ப்ரொஃபஷ்னலாக அவனுக்கு கொஞ்சம் உதவியாக இருமா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க மாமா.